ஒரு ஸ்கேமரால எந்த நம்பருக்குமே ஈஸியா ஒரு மெசேஜ பாஸ் ஓவர் பண்ண முடியும். அந்த மெசேஜ் ஒரு என்ன ஒரு கொரியர் சர்வீஸும் நீங்க ஆர்டர் பண்ணாத ஒரு பொருள் வந்துருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த பொருளை நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா அதை கேன்சல் பண்றதுக்கு என்ன கேட்பாங்க? ரீச் பண்ணாம இவங்க காப்பாத்துவாங்க. ஏன்னா எப்படி பொருள் வந்துருச்சு நம்ம வீட்ல யூஸ் பண்ணும்போது நம்ம இல்லாட்டி அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி நீங்க ஆதார் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்க அப்படி வரக்கூடிய பாஸ்வேர்ட்ஸ ரொம்ப ஈஸியா ஹேக்கர்ஸால எடுக்க முடியும். இந்த 800 பேர்ல எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும்? 500 பேர் தெரியும். அந்த 300 பேர் யாரு? அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்னோன் அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ண கூடாது. லேப்டாப்ல இருக்கும்போது உங்களுக்கு யூஆர் பீயிங் ட்ராக்ட்னு வருது. எந்த சோஷியல் மீடியா ப்ரொஃபைலையும் வைக்க கூடாது. நிறைய பேருக்கு சோஷியல் மீடியால ப்ரொஃபைல சேஃபா வைக்கணும்ங்கிறது தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும் ப்ரொஃபைல சேஃபா வைக்கணும்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அப்ளிகேஷனை யார் டிசைன் பண்ணாங்க அப்படின்னா